இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க, ராமு சோமு அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் பக்கத்து வீட்டில் தான் வாழ்ந்து வராங்க. 2 பேருமே மரத்தை வெட்டி தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. ராமு ரொம்ப பிரிஸ்கா இருப்பான். காலையிலேயே நேரமா எந்திரிச்சு தன்னோட கோடாரிக்க பத்திரமா பத்திரப்படுத்தி அழுக்குகள்லாம் எடுத்து அதை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு காலை உணவு சாப்பிட்டு மரம் வெட்டுறதுக்கு போயிடுவான். ஆனால் சோமு கொஞ்சம் சோம்பேறியா இருப்பான். அவன் அந்த கோடாரிக்கு நன்றி உணர்வா இருக்க மாட்டான். எப்பப்பா தோன்றப்ப போய் வெட்டுவான். அதனால அவன் வாழ்க்கையில பெருசா முன்னேறல. ஆனா ராமு தன்னோட மரம் வெட்டும் துறையை வச்சு அவன் வாழ்க்கையை முன்னேற்றிக்கிட்டு வரான். ஒரு நாள் சோமு மரம் வெட்டுறதுக்காக ஒரு ஆறு சைடில் மரத்தை வெட்டுறதுக்கு போய் ஆறு ஓரமாக இருக்கிற மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ தெரியாம கை நழுவி அந்த கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அப்போ அவன் என்ன பண்றான்னா, நீர் தேவரே, என்னுடைய கோடாரி உள்ள விழுந்துச்சு, எடுத்தாங்க அப்படின்னு கேட்குறான். அப்ப நீர் தேவர் வெளியே ஒரு தங்க கோடாரியை எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்க்குறவன், தேவரே, இது என்னுடைய கோடாரி கிடையாது, என்னுடைய கோடாரி இரும்பாலான கோடாரி, அதை கொடுங்க அப்படின்னு சொல்றான். திரும்பவும் தண்ணிக்குள்ள போன நீர் தேவர் வெள்ளியால பண்ண கோடாரியை எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்த ராமு, நீர் தேவரே, இது என்னுடைய கோடாரி இல்லை, இந்த வெள்ளி கோடாரிக்கு என்னோடது இல்லை, இரும்பு கோடாரி தான் என்னோடது அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு சிரிப்போட அந்த நீர் தேவர் தண்ணிக்குள்ள மறுபடியும் போயிட்டு இரும்பு கோடாரி எடுத்து கொண்டு கொடுக்குறாரு. அவன் நீர் தேவரை பார்த்து, நீர் தேவரே, இதுதான் என்னுடைய கோடாரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீர் தேவர், நீ ராமு, உனக்கு நான் தங்கம் வெள்ளியால் ஆன கோடாரி கொடுத்தேன், அதெல்லாம் நீ வேண்டான்ட்டு உன்னுடைய கோடாரி தான் நீ கேட்குற, நீ பேராசப்படல, அதனால உனக்கு தங்கம் வெள்ளி இரும்பாலான 3 கோடாரியுமே உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. அவனும் அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தன்னோட மனைவி கிட்ட சொல்றான். அதை சோமு விட்டு கேட்டுறான். அவன் ஒரு திட்டம் போட்டு அவனும் அடுத்த நாள் அதே மாதிரி அந்த ஆறுகிட்டயே போய் மரம் வெட்டுறான். வேணும் அப்படின்ட்டே அந்த கோடாரியை தண்ணிக்குள்ள போட்டுட்டு நீர் தேவர்கிட்ட, தேவரே, என்னுடைய கோடாரி விழுந்துச்சு, எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றான். இவனோட சூழ்ச்சி நீர் தேவருக்கு புரிஞ்சிச்சு. அதனால அவனுடைய கோடாரியவே எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்து அதிர்ச்சியான சோமு, இது என்னுடைய கோடாரி இல்லை அப்படின்னு சொல்றான். நீர் தேவர் திரும்பி மறுபடியும் உள்ளுக்குள்ள போயிட்டு வெள்ளி கோடாரி எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே, இதுவும் என் கோடாரி இல்லை அப்படின்னு சொல்றான் சோமு. அடுத்து தண்ணிக்குள்ள போயிட்டு நீர் தேவர் தங்கத்தாலான கோடாரியை கொண்டு காட்டுறாரு. அப்ப அவன் சொல்றான், இதுதான் என்னுடைய கோடாரி அப்படின்னு சொல்றான். அதை பார்த்த நீர் தேவருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன சோமு, நீ உன்னோட பேராசைக்காக நீ உன்னுடைய கோடாரியை மறந்து தங்கம் வெள்ளியாலான கோடாரி நீ கேட்குற, உன்னுடைய பேராசை பிடிச்சவன், உனக்கு எந்த கோடாரியுமே கிடையாது அப்படின்ட்டு அவர் கோவமா மறைஞ்சு போயிட்டாரு. இந்த கதை மூலமா உங்களுக்கு என்ன தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ்? நாம் இந்த பிரபஞ்சத்தை ஏமாத்தணும், இல்லை நமக்கு ஈஸியாக சுலபமாக வரணும் அப்படின்னு நம்ம பேராசப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.